கேம் வாட்ச். நம்ம ஓட்டு போட போறோம். நம்ம கூட பரத் ஜாயின் பண்ணிருக்கான். சரி நம்ம என்ன கேம் இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. பரத் எங்க கிளிக் அடிக்கணும் ஐடியா இருக்கா? ஓட்டு இருக்கு. ஓட்டு ஓடுனா வா ஓ ஓட்டு போடுவோம். நம்மளுக்கும் ஓட்டு போடுற உரிமை வந்துருச்சு நண்பா. ஓட்டு போட வயசாயிடுச்சு. போறோம் நம்ம. அவ்வளவுதான். சரி என்னலாம் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னலாம் கேம்ஸ் இருந்த மாரி இருக்கு உனக்கு? இந்த வருஷம் என்னலாம் எனக்கு வந்துச்சு பெருசா? சில்க் நெறைய கேம்ஸ். சாங் ம். சில்க் சாங் நெறைய ஆமா. கேம்ஸ் சில்க் சாங் வந்துச்சு. ஹால் நைட் சில்க் சில்க் சாங் சாங் வந்துச்சு. அப்புறம் ஆமா. முக்கியமான கேம் வந்துட்டு ம். எக்ஸ்பெடிஷன் 33. 33 ஆமா. ஓகே. அதுவும் வந்துச்சு. யுபிசாஃப்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு டீம் வந்துட்டு யூபிசாஃப்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்த டீமா அது? ஆமா. எக்ஸ்பிடிஷன் 33. யுபிசாஃப்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வெளிய வந்துட்டாங்க. ஓகே, சரியா ஓகே. அந்த கம்பெனி ட்ரீட் பண்ணலன்னு சொல்லிட்டு, ம், தனியா ம், வெளிய வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, இப்ப ம், ம். அவார்ட் ஜெயிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதுலருந்து வந்த அந்த கம்பெனியா கேம் அது? நல்லா ஆமா. ம். யுபிசாஃப்ட்ல இருந்து ஓகே. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரி குடுப்பான்? எடுத்தோனே. எடுத்தோனே கேம் ஆஃப் தி இயர் தான் ஃபர்ஸ்ட்டே குடுக்குறான். என்ன கேம் இந்த வருஷத்துல ம். பெருசா வந்துச்சுன்னு. ஓகே. ஆமா நெறைய கேம் வந்திருக்குடா உண்மையாவே. கேம் ஆஃப் தி இயர் வந்து அவனுக்கு என்னலாம் ம். குடுத்துருக்கான். எக்ஸ்பிடிஷன் 33 ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய பேர் விளையாண்ட்டு இருந்தாங்க. பட் நான் ஸ்டீம் எதுவும் பண்ணல. நீனும் விளையாடலன்னு தோணுது பரத் விளையாண்டியா? எப்பலாம் இல்ல. விளையாடல. ஆனா நல்லா இருந்துச்சு. ஆர்ட் ஸ்டைல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆ மியூசிக் யு செம்மையா வி இருந்துச்சு இந்த கேம்ல இருந்து. மியூசிக் கேட்டியா அதுலருந்து எக்ஸ்பிடிஷன்லருந்து? சூப்பரா இருந்துச்சு. கேட்டுருக்கேன். லைட்டா ஏதோ ரொம்ப கேட்டுருக்கேன். நல்லா இருந்துச்சு. டெத் ஸ்டாண்டிங் சினிமேட்டிக் சூப்பரா இருக்கும். என்வைரன்மென்ட் பக்காவா இருக்கும். ம். புது இது ஸ்டோரி நான் இன்னும் பார்க்கல. டாக்கிங்காவும் நியூட்டெண்டோக்கு அந்த சைடுல இருந்து ஃபேமிலி கேம் வந்து செம்மையா இருந்துச்சு. ஜாலியா இருந்த கேமு. ஹேடிஸ் 2 சேம் 1 மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஈஸியா மாத்திருக்காங்க. 1ல இருந்து 2க்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சில்க் சாங் தான் ரொம்ப எப்படி சொல்ல ஹைப்பா இருந்துச்சு. வருமா வராதான்னு தெரிஞ்ச ஒரு கேம் ரைட்டா ரொம்ப இன்டர்நெட்டே நாளா. உடைச்சு. ம். ரொம்ப இது பண்ணுது. கிங்டம் கம்ஸ் வந்து இப்ப தான் வந்துச்சுன்னு நம்புறேன். ரைட்? கிங்டம் டெலிவரன்ஸ் வந்துட்டு இப்ப தான் வந்துச்சு 2 ம். வந்துட்டு. ரொம்ப ரீசென்ட்டா தான் வந்துச்சு. ம். ஆர்பிஜி கேம் மாரி இது. நீங்க சொல்ற ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணா எப்படி சொல்ல அந்த அந்த பாத் வழியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஒருத்தன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்க. டவுன்ல இருக்கிற எல்லாருமே. அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் நீ என்ன கேம்க்கு தரலாம்னு யோசிக்கிற பர்த்து? நீ என்ன குடுக்க போற? நீ என்ன குடுத்த? இல்ல வந்துட்டு அப்படி சொல்லுவோம். என்ன குடுத்த? எந்த கேம நீ குடுத்த? நான் வந்துட்டு ஹாலோ நைட் தான் குடுத்தேன். ஆல் நைட் குடுத்துருக்கியா? எனக்கும் ம். இதுல என்னன்னு தருவேன்னு எனக்கு தெரியல நானும் உண்மையாவே. நான் இதுல எந்த கேமுமே விளையாடல. ஏன்னா கேம் ஆஃப் தி எந்த கேமும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா நான் இருக்கிறதுல நான் இதுல அதிகமா என்ன வாட்ச் பண்ணேன்னு பார்த்தா நான் சில்க் சங் தான் நானும் வாட்ச் பண்ணியிருந்தேன். மத்தவங்கலாம் விளையாடுறத. ம். நான் சில்க் சங் தான் அதிகபட்சம் ஓட்டு போட போறேன். சரி வா. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னவா இருக்கும்? கேட்டகரி பெஸ்ட் கேம் டைரக்ஷன். டைரக்ஷன், கேம் டைரக்ஷன். ஊ ம். யோட்டா வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு. ஸ்பிளிட் ஃபிக்ஷன் நான் தரப்போறதில்ல. ஸ்பிளிட் ஃபிக்ஷன் எப்பவுமே இதே மாரி தான் ஸ்பிளிட் இருக்க போது. ஃபிக்ஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பட் ஆனா எப்படி சொல்ல, சேம் இதே இததான் திரும்ப திரும்ப அவங்க பண்ற மாரி இருக்கு அந்த ஸ்டுடியோல இருந்து. இந்த இத கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி சொல்ல, பெஸ்ட் கேம் டைரக்ஷன்னு சொன்னோனே எதுக்கு போவேன்? நான் இதுக்கு தான் போவேன். ஃபுல் சாய்ஸ் ஆர்பிஜி மாரி தானே இது ஃபுல்லாவே இருக்கும். உனக்கு கேட்டகரி போயிட்டு ஸ்டோரியும் நல்லா ஆரம்பிக்கும் எடுத்தோனே. எல்லாரும் ஃபுல் கேமும் வந்து டெத்த பத்தி தான் இருக்கும். எல்லாரும் சாவறத வந்து எப்படி கோப் பண்ணிட்டு இந்த மாரி நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்டின்ட்டு இருந்துச்சு கேமு. ம். அதனால இதுக்கு தான் அதிகபட்சம் போப்போறேன். நெக்ஸ்ட் பெஸ்ட் நரேட்டிவ். யார் ஸ்டோரி டெல்லிங் எது நல்லா இருந்துச்சு? எந்த கேம்ல இருக்குல்ல ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்துச்சு உனக்கு? ஸ்டோரி டெல்லிங் சைலண்ட் ஸ்டோரி ஹில் டெல்லிங். எஃப்பும் நல்லா தான் இருக்குன்னாங்க. ஹாரரா நல்லா பேஸ் சைல்ட் பண்ணி. டெப்த் சூப்பரா இருந்துச்சு. சைல்ட் டெப்த் வந்துட்டு ட்விஸ்ட்லாம் தெரியாதுன்னா, செம்மையான கேம். உண்மையா ட்ரை பண்ணணும். ஒரு ஹாரர் கேம் ட்ரை பண்றேன்னா, உனக்கு இதுல வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு சைலண்ட் ம். ஹில் உண்மையாவே. எனக்கு மத்த இதுல ஸ்டோரி தெரியும். எனக்கும் சைலண்ட் ஹில்ல தான் எனக்கு ஸ்டோரி தெரியும். நல்லா இருக்கும். ஒரு ஹாரர் கேம் ஒண்ணு ம். சூப்பரா இருக்கும்னா, சைலண்ட் ஹில் சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே. ஸோ நம்ம அதுக்கே குடுத்துருவோம். ஸோ அடுத்தது எதுக்கு போலாம்? ஆர்ட் டைரக்ஷன். எந்த இது ஆர்ட் ஹார்ட் டைரக்ஷன் நல்லா டைரக்ஷன். இருந்துச்சு? விஷுவல் சூப்பரா இருக்கும். உனக்கு ஆ. அனிமேஷன் எல்லாமே அந்த இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பிரஷன்ல. ஆனாவும் எனக்கு எப்படி சொல்ல? மத்த இத கம்பேர் பண்ணா ஹேடிஸோட ஆர்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேம் படி. ம். ஹேடிஸ் ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாருக்கும். கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா இருப்பாங்க. 1ம் சரி, 2ம் சரி எல்லாத்துலயுமே கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. சில்க் சாங்கும் அதே மாரி தான் உனக்கு அந்த 2டி ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே 2டி சூப்பரா இருக்கும். ஆர்டிஸ்ட் நல்லா நல்லா நல்லாருக்கும். அந்த இருந்துச்சு. சைட் டூ சைட்லாம். ஆனா அந்த அளவுக்கு ஹேடிஸ்ல இருக்கிற அளவுக்கு எனக்கு இதுன்னு தெரியல. அதனால ஹேடிஸ் தான் நான் குடுக்க போறேன். இந்த வாட்டி ஆர்ட் டைரக்ஷன் பார்த்தனா. பெஸ்ட் சாங். நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன சாங்கா இருக்க போதுன்னு. பெஸ்ட் மியூசிக் எதுல இருக்குன்ட்டு. உனக்கு? ம். உனக்கு என்னது பிடிச்சிருந்துச்சு? எக்ஸ்பெடிஷன் 33 தான் நீ குடுத்தியா? கேட்டுருக்கேன் லைட்டா. அதான் அதான் ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கே குடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஆடியோ டிசைன். எந்த கேம்ல ஆடியோ நல்லா இருந்துச்சு? எந்த கேமோட ஆடியோ பக்காவா இருந்துச்சு உனக்கு கேம் படி? ஐயோ! ம். பேட்டில் பேட்டில் ஃபீல்ட் நம்மளுக்கு பேட்டில் ஃபீல்ட் ரெட் செக்ட் ஆடணும் ரைட்டா? ரெட் செக்ட் ஆடணும். பிஆர் வந்துச்சு. சரி பேட்டில் ஃபீல்ட்ல ஆமா. டேய் டேங்க் சப்ரசர் போட்டு வருதுடா. எப்புட்றா டேங்க் ஆடியோ கேட்காம இருக்குதுடா எங்களுக்கு அந்த கேம்ல. நான் அதிகபட்சம் சைலன்ட் ஹில்லுக்கு குடுப்பேன்னு தோணுது. எனக்கு யோட்டால ஆடியோ நல்லா தான் இருக்கும். பட் ஆனா அந்த கத்தி சவுண்ட்லாம் அவ்வளோ ஒண்ணும் ரொம்ப வித்தியாசமா இருக்காது. ஒரே மாரி தான் இருக்கும். டெத் கோஸ்ட் ஸ்டாண்டிங்ல ஆஃப் ஆடியோ டசுஷிமால வந்து இருக்கிறது. ஆமா. டெத் ஸ்டாண்டிங்ல வந்து உனக்கு ஆடியோ வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்லாம் நல்லாருக்கும். தண்ணீல நடப்பான் பார்த்திருக்கியா? அதெல்லாம் சூப்பரா இருக்கும் ம். எப்பவுமே. நெறைய நடக்கிறத பத்தி தான் இருக்கும் கேமே.
ஸோ அது நல்லாவே இருக்கும். அதில வந்துட்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆடியோ அதெல்லாமே சூப்பரா குடுத்துருப்பாங்க கேரக்டருக்கு. ஆனா சைலன்ட் ஹில்ல வந்து அந்த எப்படி சொல்ல அந்த ஹாரர் ஹாரரா எலமென்ட் இருக்கங்காட்டி ஹாரர் அதனால எலமென்ட் அந்த எக்கோயிங் சவுண்ட் ஒரு இதில நடந்து போம்போது அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும். உண்மையாவே நல்லா இருந்துச்சு அந்த இது. உன்ன வந்து அப்படியே ம். கொண்டு போவும் அந்த இதுக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ட்ராய் பேக்கர தெரியும். நான் எதுலயோ பார்த்துருக்கேன். இவன வந்துட்டு. ஸோ இந்த இது நல்லாருக்கும். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். பென்னோடதும் நல்லாருக்கும். இவன்துலருந்து ம். எக்ஸ்பிரஷன்ல இருந்துட்டு. ஸோ இதுல யாருக்கு தரப்போற நீனு? நான் வந்துட்டு எனக்கு ட்ராய் மட்டும் தான் சைலண்ட் ஹில் தெரியும். கொஞ்சம் பார்த்துருக்கேன். கேம் சைலன்ட் ப்ளே ஹில் நல்லா பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். நல்லா. ஓகே. ம். வேற? சைலண்ட் ஹில் குடுப்பேன். அவங்களுக்கு குடுப்பேன். சைலன்ட் ஹில்லே வேற குடுத்துருவோமா? அவன விட்டா எக்ஸ்பெடிஷன் 33 லைட்டா எக்ஸ்பெடிஷன் தான். பார்த்துருக்கேன். ஓகே. ஸ்டார்டிங். நம்ம சைலன்ட் ஹில்லே குடுத்தாச்சு. இன்னோவேஷன் இன் அக்செப்டிவிட்டி. நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம எதுவும் பெருசா பண்ணது கிடையாது. ம். சவுத் ஆஃப் மிட்நைட். ஓகே. அது நல்லா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சவுத் ஆஃப் மிட்நைட் நல்ல பேர் வாங்குச்சு. அசாசின்ஸ் கிரீட் ம். இன்னும் உனக்கு அந்த சில இதுக்கெல்லாம் நெறைய இது குடுத்துருப்பாங்க. பட்டன்ஸ்லாம் அக்சஸிபிலி அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா உனக்கு. அதெல்லாம் நெறைய ம். குடுத்துருப்பான் கேம்ல. யூபிசாஃப்ட் சைட்லருந்து இவன் எப்பவும் நெறைய குடுத்துருப்பான். ஈஸியா பண்றதுக்கு மிஷன்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு எல்லாமே. எனக்கு ஆட்டம் ஃபால் தெரியல. எப்படி இருந்துச்சு இந்த வாட்டின்னு. FIFAவும் அதிகபட்சம் நெறையவே குடுத்துருப்பாங்க உனக்கு. நெறைய பிளேயர்ஸ் விளையாட வைக்கணுன்றதுக்காகவே. ஸோ அதிகபட்சம் ம். நான் அதான் 2க்கு தான் போவேன். இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுக்கு தான் குடுத்திருந்தா நான் நம்புற மாரி இருக்கு எனக்கு. பட் மத்த கேம்ஸ் படி எனக்கு தெரியல. உங்க எவனுக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் அதிகபட்சம் ஷேடோ தான் தரப்போறேன். எனக்கு மத்த கேம்ஸ்ல எனக்கு பெருசா ஐடியா இல்ல. FIFA வேணா குடுக்குறதுக்கு இன்னும் நெறைய இருக்கு. ஸோ ஷேடோஸ் தான். அது ஒண்ணுத்துக்காவது வாங்கிட்டு போவோம். இதெல்லாம் என்ன பண்றது? அந்த கம்பெனியே காணாம போதுன்னு சொல்றாங்க. கேம் ஃபார் இம்பாக்ட். என்ன கேம் இம்பாக்ட்க்கு வந்துச்சு? ஒரு ஏதோ ஒரு ஊர்ல நடக்கிற வந்துட்டு ஒரு ஃபுட்பால் கம்யூனிட்டில ஒரு பையன் இருக்கான். ம், ம். அவன் எப்படி வேர்ல்டு கப் அளவுக்கு போறாங்கிறத வந்துட்டு எமோஷனலா கண்ட்ரி கல்ச்சர் மாரி கொண்டு போயிருப்பாங்க. அத பத்தி தான் சொல்றாங்க. வேற ம். என்னத்துக்கு போடலாம்? இது வந்து ஒரு சும்மா ஒரு லைஃப்ப பத்தி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஃபுல் லைஃப் எப்படி இது போச்சு? ஹை ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? போரிங்கா போச்சு. அதெல்லாம் பத்தி பேசுவாங்க. இது வந்து ஃபுட்பால பத்தி ம். சொல்லப் போறாங்க. எதுக்கு ஓட்டு போடலாம் நம்ம? ம். ஃபுட்பால் சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் எப்படி போறான். எதுக்கு ஓட்டு போடலாம்? எது ரொம்ப உனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு? அந்த அந்த சின்ன பொண்ணுக்கே போட்டுறலாம். சின்ன பொண்ணுக்கு போட்டுறலாம். ஓகே. சின்ன ம். பொண்ணு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த கேம்ல. நல்லாருக்கும். ஓ! பெஸ்ட் ஆன்கோயிங் கேமாண்டா? ஆ. எந்த கேம் ஆன்கோயிங் பெஸ்ட்டா ஆ. இருக்கு இப்போ? ஃபைனல் ஃபேண்டசி இது நல்லா தான் இருக்கும். பட் நான் இதுவரைக்கும் உள்ள போனதே கிடையாது. ஃபுல் MMO மாரி இருக்க டாப் டவுன்ல இருந்து பார்க்குறேன். நான் விளையாண்டதே கிடையாது அத. Fortnite எப்பவும் நம்ம சேனல்ல விளையாண்டு தான் இருக்கோம். ரைவல்ஸும் எப்பவும் விளையாண்டு தான் இருக்கோம். ஹெல்டேவர்ஸ்க்கு வந்து பெருசா சப்போர்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆன்கோயிங்ல வந்து உனக்கு பெருசா சப்போர்ட்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. டெவலப்மென்ட் புது கன்டென்ட்லாம் வரத பொறுத்தவரைக்கும் உனக்கு எல்லா மாசமும் உனக்கு Fortniteல அப்டேட் வரும். Fortnite BR அது அப்படிதான் இருக்கும். நான் ரைவல்ஸ் தான் சொல்லுவேன் நான் உண்மையாவே. உனக்கு அவ்வளோ ஒண்ணும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லனாலும் ரைவல்ஸ் தான் எப்பவும் ஒரு புது கேரக்டர் கொண்டு வரது அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ நம்ம ரைவல்ஸ்க்கு போடுவோம். நம்ம ரைவல்ஸ் தான் ரொம்ப விளையாண்டுட்டு இருக்கிறதுனால ரைட். நம்ம அதான் ரொம்ப பிடிச்ச கேம் நம்மளுக்கு. பெஸ்ட் கம்யூனிட்டி சப்போர்ட். வேர்ல்டஸ் 3 நம்ம வந்து சூப்பரா இருக்கும். பட் ஆனா இன்னும் எனக்கு இப்ப ஏதோ அப்டேட் தான் வந்துச்சுன்றது எனக்கு பெருசா தெரியல. ஓகேவா? ஃபைனல் ஃபேண்டசி எப்பவுமே அப்டேட் வரும். உனக்கு போன இதுலயும் இருக்கும். இதுலயும் இருக்கு. ம். Fortnite எப்பவும் போல அப்டேட்ஸ் இருக்கும். உனக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் அவ்ளோ இருக்கான்றது எனக்கு தெரியாது. உனக்கு கிரியேட்டர் கோட்ஸ் அந்த மாரிலாம் பார்த்தோம்னா நல்லாவே இருக்கும் இவன் சைட்ல இருந்துட்டு. ம். ஹெல்டைவர்ஸ்க்கும் உனக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ற மாரி எதுவும் இல்ல. கன் பேலன்ஸ்லாம் பண்றதுக்குள்ள கன்ன ரொம்ப நெர்ஃப் பண்ணாங்கன்றது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த கேம பத்தி. ஸோ ம். இவன் நல்லாவே இருப்பான். உனக்கு எப்பவும் கொண்டு வரதா அந்த இதெல்லாமே. உனக்கு என்ன ஃபீட்பேக்லாம் நீ சொல்றியோ அதெல்லாம் திரும்ப கேட்டு திரும்ப பண்ணுவான். நோ மேன்ஸ் ஸ்கை தான் எப்பவுமே. எல்லா வருஷமும் இவன் தான் ஜெயிப்பானா? இவனுக்கே தந்துடுறேன் அதுக்கு. எல்லா வருஷமும் எல்லா இவன் தான் வருஷம் ஜெயிப்பான். எல்லா வருஷமும் இவன் தான் ஜெயிச்சிருக்கான். கேம் வந்ததுலருந்து கொஞ்சம் பெஸ்ட் இண்டிபெண்டன்ட் கேம். இந்த வருஷம் வந்ததுல எந்த இண்டிபெண்டன்ட் கேம் சூப்பரா இருந்துச்சு பரத்து? எது நல்லா இண்டிபெண்டன்ட் இருந்துச்சு? கேம். ம். ஹேடிஸ் வந்து சீக்வலு. எல்லாத்துக்குமே தெரியும். ஹாலோ அது நைட்டும் ஹாலோ சீக்வல். நைட் தான். அதுவும் சீக்வல் தான். ஹால் நைட்டோட ஆமா. சீக்வல் தான் சில்க் சாங்ஸ். சரியா? இதுவும் சீக்வல். எல்டர்ஸும் சீக்வல். ம். இது மட்டும் தான் புதுசா வந்திருக்கு. தனியா வந்திருக்க புது கேம். சரியா? ப்ளூ பிரின்ஸ் ம். வந்து பசில் கேம். ஃபுல் ம். பசில்லாம் சால்வ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். ப்ளூ பிரின்ஸ் செம்மையா இருக்கும் விளையாடுறதுக்கு. ஆனா சும்மா எப்படி சொல்ல, மூளை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பால் பிட் வந்து எப்படின்னா, உனக்கு பின்பால் இருக்கும்ல. பின்பால் விளையாண்டுருக்க சின்ன வயசுல பின்பால் கேம் இருக்கும். கம்ப்யூட்டர்ல வருமே. அதான் விளையாண்டுருக்கோம். அந்த மாரி இருக்கும். பட் ஆனா, உனக்கு அந்த டீமன்ஸ் அதெல்லாம் இருக்கு பாரு. இந்த மாரிலாம் இருக்கும். சூப்பரா இருக்கும் இந்த இப்ப கேமும். இருக்கிற மாடர்ன் ம். கேம் மாரி இருக்கும். இது வந்து ஸ்லாஷர் மாரி. இதுவும் சூப்பரா இருக்கும் இந்த கேம் வந்துட்டு. ஸோ எதுக்கு ம். தரலாம்? எந்த கேம் உனக்கு? ஹாலோ நைட் ஹாலோ தான். நைட். ஹாலோ நைட் தான் தரப்போறியா? ம். ஓகேவா? ம். ஹாலோ நைட்க்கு தருவோம். ஆசம். ஏ நெக்ஸ்ட் பெஸ்ட் இண்டி இது என்ன கேம்? இந்தி கேம் எந்த புதுசா நல்லா இருக்கு உனக்கு? எனக்கு இந்த வருஷம் வந்ததுலயே எனக்கு ரொம்ப புடிச்ச கேம்னா இதான்டா. டிஸ்பேட்ச் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன் எப்படி சொல்றீங்க? என்ன உங்களுக்கு அதுல புடிச்சிருந்தது? டிஸ்பேட்ச்ல என்ன பிடிச்சிருந்துச்சா? டிஸ்பேட்ச் நீ பார்த்தது ம். இல்லையா பர்த்து? சூப்பரா இருக்கும். பாத்தது பார்த்ததெல்லாம் டிஸ்பேட்ச் போய் பாத்து பாரு. சூப்பரா இருக்கும். ஃபுல் ஹீரோஸ் வந்து நம்ம வந்து எப்படின்னா ஹீரோஸ் எல்லாம் அனுப்பிச்சுடணும் ஒரு ஒரு ஜாப் சைட்டுக்கு. அதான் ஃபுல் கேமே ம். பேசிக்கா. ஆனா இதுல எப்படி ஓ! போகுது அப்படின்றதெல்லாம் இருக்கும் கேம் வந்து. ஃபுல் சினிமேட்டிக் தான். எல்லாமே வாய்ஸ் ஆக்டட் எல்லாமே.
உனக்கு ம். இது ஆனா ம். அ சொல்லு, சொல்லு. ஃபுல்லா கட் சீன்ஸ் தான் நெறைய இருக்குமா? இல்ல ஃபுல் கேமே கட் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதிகபட்சம். நீ கட் சீன்ஸ்குள்ள இன்டராக்ட் பண்ற மாரி இருக்கும் கேமே வந்துட்டு. நீ எதுவும் பண்ண தேவையில்ல. உட்காந்து படம் பார்த்த மாரி இருக்கும் கேம் முழுக்கவே. கதை நல்லா போகும். செமையா இருக்கும். பிரேக்கிங் பேட்ல இருப்பான் பார்த்திருக்கியா? ஜெஸ்ஸி இருப்பான்ல. ஆமா. அவன் தான் மெயின் கேரக்டருக்கு வாய்ஸ் குடுத்திருப்பான். ஓ! ஸோ சூப்பரா கேம் வந்து செம சூப்பரா இருக்கும். செம ஜாலியான கேம். நான் இதுக்கு தான் தரப்போறேன். நீ என்ன இதுக்கு குடுத்த இந்த இதுல? பெஸ்ட் கேட்டகரிக்கு. ஹிந்தில வந்துட்டு. அந்த இது நெனைக்கிறேன். எக்ஸ்பெடிஷன் தெரியுது. எக்ஸ்பெடிஷன். மொபைல் கேம். பரத் உன் ஃபீல்டுக்கு வந்துட்டோம். மொபைல் கேம் வந்துருச்சு. மொபைல் என் ஃபீல்டு நான் எப்ப ப்ரோ மொபைல்ல விளையாண்டுட்டேன். ஃப்ரீ என் ஃபயர் ஃபோனே பிளேயர்லாம் சாகுற பொய் நிலைமையில சொல்லக்கூடாது. இருக்கு. ஃப்ரீ ம்ஹ்ம். ஃபயர்லாம் அது பல ஓஜி ஒஜி நீ எவ்வளோ பெரிய ஓஜி. ஆளு சொல்லு. சரி மொபைல் கேம் என்னலாம் வந்திருக்கு? பெஸ்ட் மொபைல் கேம்னா நான் டெஸ்டினி ரைசிங் எதுவுமே நான் நான் விளையாடல. கேள்விப்பட்டது. ம். பெர்சோனா 5 சூப்பரா இருக்கும். பெர்சோனா 5ல சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். 5 நான் ஃபேண்டம் விளையாடல. ஏய் நம்ம இந்தியாவுக்கு ம். இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ரம்பிள் நான் ம். விளையாண்டேன். ஒரு நாள் மட்டும் பிசில ம். இருக்கு. ரம்பிள் விளையாடலாம். பிசில இருக்கு. எப்படின்னா ஃபால் கைஸ் மாரி இருக்கும். கேம் வந்துட்டு. ம். ஆனா ஃபால் கைஸே நல்லா இருக்கும். இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ம். உனுமுசிம வந்துட்டு ஹார்ஸ் ரேசிங் அந்த ரேசிங்லாம் பண்ணுவாங்க பாத்தியா? ஹார்ஸ் ரேஸ் ம். குதிரைங்கள வச்சு ஓடுறது. ஆமா, ஆமா. பேசிக்கா அந்த தான் மொத்த கேமே ம். கேம்பிளிங்க பத்தி அதிகபட்சம். கேம்பிளிங். எப்படின்னா ம். அப்ப கேம்பிளிங் அப்ப ஓட்டு காச்சா போடக்கூடாது. காச்சா சிஸ்டம்னு இருக்கும் தெரியுமா? காச்சா சிஸ்டம் அப்டின்னா? கேம்ல வந்து காட்சான்னு ஒண்ணு இருக்கும். உனக்கு லூட் ஆ. பாக்ஸ் இது மாரிடா ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு ஸ்கின்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் மாரி குடுத்துருப்பான். நீ கிளிக் அடிப்ப. சுத்தும் வீல் ஆமா, டிக் 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 டிக்ன்னு சுத்திட்டு ஒரு பிரைஸ் ஆமா, டிமால்னு வரும் பெருசா பார்த்திருக்கியா? ஆமா. அது அது இருக்கும். ம். வெதரிங் கேவ்ஸ் வெதரிங்ஸ் ஆடிருப்பேன்னு நம்புறேன் நானு. வெதரிங் கேவ்ஸ் ம். கென்ஷின் இம்பாக்ட் மாரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் கவுண்டர்லாம் பண்ணலாம்னு நம்புறேன். ஹேக் அண்ட் ஸ்லாஷ் இருக்கும். லைட்டா கவுண்டர் பண்ற மாரிலாம் மெக்கானிசம் குடுத்துருப்பாங்க. அதுவும் இருக்கும். அதிகபட்சம் நான் உண்மைய தான் தர போறேன். ம். வா பரத் ஒரு நாள் நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் இத விளையாடுறத. கவலைப்படாத. ஃபோன் இல்லாட்டி ஸ்டீம் பண்ணிறலாம். பிசிக்கும் இருக்குன்னு நம்புறேன். பெஸ்ட் விஆர் கேம். ஊ எஸ்டிவிஆர் நான் ட்ரெய்லர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது என்ன கேம் தெரியுமா? அந்த மிட்நைட் கேம் வாக். சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லர். அவ்வளோ நல்லா இருந்துச்சா? ஆ. நல்லா இருந்துச்சு. ஃபுல் அந்த கிளே ஆர்ட் ஏ ஸ்டைல் மாரி தான் சூப்பரா போகும் அப்படியே. ட்ரெய்லர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். விஆர் அதுல ஆடுறது. என்கிட்ட விஆர் மார்வெல் ஹெட்செட்லாம் கிடையாது. டெட்பூலா? மார்வெல் மார்வெல் டெட்பூல். டெட்பூல் ஏன் நம்ம அது குடுக்கக் கூடாது? கோஸ்ட் டவுன் நான் பார்க்கல. ஏலியன் ரோக் பார்த்துருக்கேன் நானு. அது ஓகேவா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இதுதான். சூப்பரா இருந்துச்சு இந்த கேம். நம்ம வந்து இந்த குட்டி ம். பானைய தான் ஆடிக்கிட்டு இருப்போம். டுக்கு டுக்குன்னு நடந்து போவோம். வழியெல்லாம் இருக்கும். ஜாலியா நடந்து போயிட்டு, அங்க இருக்கிற பொருள்லாம் ம். போயிட்டு, பசில் மாரிலாம் சால்வ்லாம் பண்ணிட்டு, அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு, ஜாலியா போவோம் இந்த ம். இதுல வந்துட்டு. கேம் ஃபுல்லாவே. விஆர் டெட்பூல் வந்து ஃபுல்லா கத அடிச்சுக்கிட்டே வருவான், போற வழிலலாம். அதே மாரி இந்த கத்தி இருக்குல்ல, ம். கத்தியும் கன்னு வச்சு சுட முடியும். ஸ்லோ மோஷன்லலாம் சுடலாம். கன்ன வச்சுட்டு. விஆர் டெட்பூல்ல வந்துட்டு ம். உனக்கு. அதெல்லாம் இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு விளையாடுறது பார்க்கறது எல்லாமே. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா, இதான் நெறைய ஸ்டோரி இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது. உனக்கு நீ சொல்லி இப்ப கன்வின்ஸ் பண்ணிட்ட. நானும் டெட்பூல்க்கே தந்துரலாமான்னு அ, யோசிக்கிறேன். அ, இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? அந்த வந்து ட்ரெய்லர் நல்லா இதான் இருந்துச்சுன்னு நல்லா சொன்னீங்க. இருந்துச்சு. அது சூப்பரா உள்ளதா? இருந்துச்சு ட்ரெய்லர் உண்மையாவே. கேமும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி எல்லாம் போறது. ஆக்ஷன் கேம். எது நண்பா இதுல ஆக்ஷன் கேம்ன்னு உனக்கு தோணுது? ஹேடிஸ் 2 செம ஆக்ஷன் கேம்ன்னு சொல்லலாம். ஹேடிஸ் 2 தான் ஜெயிக்கும் இந்த இதுன்னு தோணுது எனக்கு உண்மையாவே. ம். ம். இந்த இதுல. ஏன்னா வேற எதுலயுமே எனக்கு தெரிஞ்சு ஹேடிஸ் 2க்கு போட்டுருக்க மாட்டாங்க. இதுல மட்டும் தான் போட போறாங்க. பெஸ்ட் சொல்லு பெஸ்ட் ஆக்ஷன் ம். அட்வென்ச்சர். என்னவா இருக்கும்? ஆக்ஷன் அட்வென்ச்சர். ஆக்ஷன். இங்க பாரு இண்டியானா அங்கேண்டா ஜோன்ஸ் இருக்கான். ஃபுல் ஆக்ஷன் ஏகப்பட்ட அட்வென்ச்சர் தான். ஃபுல் ஆக்ஷன் அட்வென்ச்சர். ம். ஒரே ஆக்ஷன் அட்வென்ச்சர் தான். டெத் ஸ்டாண்டிங் ஆக்ஷன் அட்வென்ச்சர். எஸ். கோஸ்ட் ஆஃப் யோட். எல்லாமே செம்மையான கேம்டா உண்மையாவே. எல்லா கேமுமே ரொம்ப நல்லாருக்கும். இது கூட தரலாம் இந்த இதுக்கு ஸ்ப்ளிட் ஃபிக்ஷன்ல வந்துட்டு. இப்போ என்ன கேம்? பரத் நீ என்னது குடுத்த? என்னதுக்கு நம்ம இந்த வாட்டி நீ என்ன தான் ஓட்டு போட்ட? குடுத்தேன்னு நெனைக்கிறேன். என்ன என்னது? சில்க் சாங் சில்க் சாங். சில்க் சாங் தான் குடுத்தியா நீனு? ம். ஆஹா, ஆஹா. நம்மளும் சில்க் சாங்கே போவோம். ரேசிங் கேம் இல்ல ஸ்போர்ட்ஸ் கேம் என்ன பரத் இந்த வருஷம் வந்ததுல? இதுக்கு நான் ரீமேட்ச் தான் குடுத்தேன். ரீமேட்ச் தான் உனக்கு புடிச்ச ஸ்போர்ட்ஸ் கேமா உனக்கு இந்த புடிச்சிருந்துச்சு. வாட்டி? எனக்கு அதுதான் ரொம்ப நான் புடிச்சது. விளையாண்டதும் கூட. எனக்கு மாரியோ ம். கார்ட் நண்பா. மாரியோ கார்ட். மத்த கேம்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல. பெஸ்ட் பெஸ்ட் பரத் இங்க இருக்கு மல்டிபிளேயர். பரத். இந்த கேம் தான் நம்மளுக்கு முக்கியமான கேட்டகரியே. பெஸ்ட் பீக் மல்டிபிளேயர். என்ன கேம்? பீக் பீக். பீக் எஸ் பீக். பீக் தான். ஏன்னா அதான் நாங்க கேட்டகரில வாங்கி விளையாண்டோம். அதான் நம்ம கேம் வாங்கி விளையாண்டது. உண்ம, உண்ம. எல்டன் எல்டன் ரிங் விளையாண்டுருக்கோம். எல்டன் ரிங் விளையாண்டோம். எஸ் நைட் ரெயின் விளையாண்டோம். ஆனா கண்ட்ரோலர் சப்போர்ட் ஆவல எனக்கு அந்த நேரத்துல. ம். ஆர்க் ரைடர்ஸ் ம். நான் இன்னும் விளையாண்டு பார்க்கல. பேட்டில் ஃபீல்டு மல்டிபிளேயர் சூப்பரா இருந்துச்சு. பேட்டா ஜாலியா இருந்துச்சு ரைட். அதெல்லாமே பக்காவா இருந்துச்சு. பட் நம்ம ம். பிஆர் வந்து அவ்வளோ ஒண்ணும் நல்லா இருந்துச்சு. பிஆர் நல்லா இல்லன்னு சொல்லவே மாட்டேன். சூப்பரா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. என் சிஸ்டம்ல இன்னும் கிடக்குது கேம். அன்இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருக்கேன். பட் கேம் வந்து ரூ. 4000 என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல. ரைட் கேம் வாங்கி தாங்க எனக்கும் பார்த்து கேம் ஸ்பான்சர் பண்ணுங்க கைஸ் யாராவது. பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஓட்டு போட போறது யாருக்கு? பீக். எஸ் பீக். அத இன்னும் முன்னாடி சொல்லியிருக்கலாம். பெஸ்ட் அடாப்டேஷன். ஆனா நான் மைன்கிராஃப்ட்க்கு போட்டேன். மைன்கிராஃப்ட் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஓகே. ம். ரொம்ப ஒரு மிட்டான மூவி. செம மிட்டான மூவி சரியா அது. ம். நீ பெருசா ம். எதுவும் இல்ல. அதே மாரி அதென்ன ப்ளூ போர்ட்டல். ப்ளூ போர்ட்டல் எங்க இருந்து வந்துச்சு கேம்ல? கேம்ல எங்க ப்ளூ போர்ட்டல் ம். இருந்துச்சு?
சரி விடு. அத கண்டுக்க வேணாம். நான் டெவில் மேரி கிரை குடுக்குறேன். ரைட். நல்லா இருக்கும். இதுவும் நல்லா கேமும் நல்லா இருக்கும். இதுவும் சீரிஸும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம் இருக்கிறதுலே எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேம் உங்களுக்கு. நான் உண்மையாவே சொல்லணும். யார் ஜெயிக்க போறான்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. GTA மட்டும் தான் ஜெயிக்க போகுது. ரைட். 6 வருது. GTA 6 வருது. எவனா இருந்தாலும் இந்த கேமுக்கு மட்டும் தான் ஓட்டு போட போறியாம். கேம் ரிலீஸ் ஆகியும் இவனுக்கு மட்டும் தான் ஓட்டு போட போறோம். எப்ப வரப்போதோ. கேம் வந்து ஒரு ரூ. 2000க்குள்ள வர சொல்லு. ரைட்டா ரூ. 2000 கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பா. எவ்வளோக்கு வரும்னு எதிர்பார்க்குற GTA வந்துட்டு? GTA 7000 ரூ. 7000 7,000 ஓகே. 7,000 வரும். கான்டென்ட் கிரியேட்டர் ஆஃப் தி இயர். எங்க பரத் உன் பேர காணோம். என்ன என்னோட உங்க பேரை காணோன்னு சொல்லுங்க. என் பேர வேற காணோம். நம்ம மாஸ்டருக்கு தான் போட போறோம். பர்ன் பண்ணி இந்த வருஷம் அவனுக்கு நல்லா போச்சு. சும்மா செம்ம ஜாலியா இருக்கும். அவன் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்டர்டெய்னிங் நல்லா இருக்கும். என்டர்டெயின்மென்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் என்ன? மொபைல் லெஜெண்ட்ஸ் பேங்க் ஜாலி இது செம்மையா இருக்கும். ஈஸியா உனக்கு மோபாக்குள்ள போனா மொபைல் லெஜெண்ட்ஸ் பேங்க் வந்து செம்ம ஈஸியா இருக்கும். ஓகேவா? லீக் எப்பவுமே இது மட்டும் தான் ஜெயிக்க போகுது. ரைட். லீக் தான் ஸ்போர்ட்ஸ்க்கு ஜெயிக்கும் எப்பவுமே நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பார்க்கவும் லீக் நல்லா இருக்கும். உனக்கு செம்ம ஜாலியா போகும். கவுண்டர் ஸ்ட்ரைக் ஸ்போர்ட்ஸும் ஜாலியா இருக்கும். நான் டோட்டா ஸ்போர்ட்ஸ் பார்த்து கிடையாது. நம்மளும் அதே மாதிரி இப்போ ரொம்ப இன்னும் இப்போ கொஞ்ச நாளா நம்ம உள்ள இருக்கிறது இந்த கேம்குள்ள தான் இருக்கும். இல்லையா? நம்ம இந்தியன் எல்லாருமே இதை தான் ஓட்டு போட போறோம். இந்தியன் கம்யூனிட்டி அதிகபட்சம் முடிஞ்சிருச்சாண்டா இங்க எல்லாமே. 29 ஓகே. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. 29க்கு 29 வந்துட்டோம். ஓகே. நம்ம அப்போ அவ்வளோதான். இதோட இன்னைக்கு இப்போ வீடியோ முடிச்சிருவோம் பரத்து. என்ன அடுத்த சொல்லிட்டேன்? 2 வீடியோ வந்துட்டு அடுத்த 2 ரவுண்ட்ல 2 வீடியோ வரும். என்ன 2 வீடியோ வருமாடா? இன்னும் 2 இருக்கா? டிசம்பர் 4ஆம் தேதி இன்னொரு ஓட்டு போடுவேன் நானு. ஆமா ஓட்டு போடுவீங்க. ஓட்டு அடிக்க இப்பதான் அப்ளை பண்றேன். இதுல ஓட்டு வேற போடணும் இதுக்கு. சரி அப்போ ரெக்கார்டிங் எண்ட் பண்ணிடலாமா?